Hello students, welcome to Max Club CBSE. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து coefficient of variation CV எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி calculate பண்ணுறதுங்கிறத இதில் பார்ப்போம். How to calculate the coefficient of variation, that is CV. இதில் வந்து சாம்பிள்ஸுக்கு பாப்புலேஷனுக்கு ரெண்டு ஃபார்முலா இது உங்களுக்கு தெரியும். அதாவது CV equal to S by X bar into 100%. அது வந்து சாம்பிளுக்கு. CV percentage equal to standard deviation by mean into 100 population. ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலாஸுமே சேம் தான். இதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும். How to calculate the coefficient of variation. ஓகே, இப்போ இதில் இருக்கிற இந்த செகண்ட் ஃபார்முலாவில் ஆல்மோஸ்ட் சேம் தான் இந்த ரெண்டு ஃபார்முலாஸுமே. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிடுவோம். இதில் மேலே இருக்கிற இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சிக்மான்னு சொல்லுவோம். இதோடைய சிம்பிள் இது மியூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மீன், அதைத்தான் நம்ம இந்த சிம்பிளில் டினோட் பண்ணுவோம். இன்டு 100 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டு 100 ஈக்குவல் டு coefficient of variation percentage. ஓகே, இப்போ இதில் சிக்மான என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மியூ அப்படின்னா மீன். ஓகே, இப்போ நமக்கு சில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, சம்மில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாஸ் வச்சு நம்ம வந்து முதல்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணணும், தென் மியூ கால்குலேட் பண்ணணும், தென் இன்டு 100 பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து CV பர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். இதில் வந்து டேட்டாஸ் வந்து R1, R2, R3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து டேட்டாஸ் எப்படினாலும் கொடுக்கலாம். X1, X2, X3, Y1, Y2, Y3, R4 வேல்யூஸ், 5 வேல்யூஸ், 10 வேல்யூஸ் கூட டேட்டாஸ் கொடுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3 வேல்யூஸ் எடுத்திருக்கேன். R1 வேல்யூ 183.5, R2 வேல்யூ 179.6, R3 வேல்யூ 177.8. இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம CV கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் CV, தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஓகே, இதுதான் நமக்கு நம்ம இப்போ எடுத்திருக்கிற சம்மு. இதில் இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இந்த சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் we have to find the value of mean, that is mu கண்டுபிடிக்கணும். ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்து சிக்மா, தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். என்னுடைய மேக்ஸ் கிளப் சேனலை, மேக்ஸ் கிளப் CBSE சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ், எந்த சப்ஜெக்ட், அதாவது மேக்ஸில் வந்து எந்த சாப்டர்ஸில் எந்த சாப்டர் நல்லா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சாப்டர் நேம்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதில் இருந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ், அதனுடைய டெஃபினிஷன்ஸ், அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு புரிகிற அளவு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோலேயே கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நவ் we have to find out the value of CV. ஓகே ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து we have to find out the value of mean, that is mu. ஓகே, மீன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ், அதுதான் மீன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. மியூ ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூஸால் நம்ம டிவைட் பண்ணுவோம். இங்கே வந்து R1, R2, R3 3 வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 3 போட்டுறணும். சப்போஸ் 2 வேல்யூஸ் சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா 2 வேல்யூஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். சப்போஸ் 10 வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மியூ கண்டுபிடிக்க 10 வேல்யூஸையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 10ன்னு போடணும்.
Okay, so mu equal to R1 plus R2 plus R3 the whole thing divided by 3. இதுதான் நமக்கு mu கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஜஸ்ட் ஆவரேஜ் பார்க்குறோம். இப்போ R1 வேல்யூ, R2 வேல்யூ, R3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். then the whole thing divided by 3. எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே நான் ஆட் பண்ணி பார்த்துருக்கேன். 540.9 வருது. ஓகே, ஸோ 540.9 டிவைடட் பை 3 போட்டேன். இந்த 540.9 நான் வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பார்த்துருக்கேன். கால்குலேட்டரில் யூஸ் பண்ணலை, மேனுவலாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். இங்கே 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டிவிஷன் பார்த்துக்கோங்க, நார்மல் டிவிஷன் தான். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் எந்த இடத்துல பாயிண்ட் வரணும்னு. ஓகே, இப்போ நார்மலாக டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 180.3 வருது. ஓகே, இப்போ பாருங்க 540.9 அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 1 டைம் வரும் 3, பேலன்ஸ் 2 வரும், அடுத்து 24 ஆயிரும். 8 3s are 24 வரும். ஓகே, இந்த 0 இருக்கு, அதனால 0 போட்டுக்கிறேன். அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இந்த இதை எடுக்கிறேன். ஸோ 9 எடுக்கும் போதில் நமக்கு வந்து 0.3 வந்துடும், பேலன்ஸ் 0 வந்துடும். ஸோ இங்கே மீன் வேல்யூ வந்து 180.3 அப்படின்னு வந்துடும். ஓகே, மியூ வேல்யூ தட் இஸ் மீன் வேல்யூ வந்து 180.3 நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே எழுதிக்கிறலாம் மியூ ஈக்குவல் டு மீன் ஈக்குவல் டு 180.3. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நான் கிளாஸ்மேட் நோட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து அந்த திங்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். டு ஃபைண்ட் சிக்மா தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸை நம்ம இங்கே எழுதிக்கிறலாம். இது வந்து x1ன்னு நான் வந்து R1ன்னு சம்மில் கொடுத்துருக்கிற வேல்யூவை தான் நான் x1ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபார்முலாவில் எக்ஸ்ன்னு தான் வரும் இல்லையா, அது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து சம்மில் கொடுத்த R1 வேல்யூவை x1ன்னு இங்கே நான் எழுதியிருக்கிறேன். ஓகே, x1 ஈக்குவல் டு 183.5, அதாவது சம்மில் கொடுத்துருக்கிற R1 R2 R3 வேல்யூஸை தான் நான் x1 x2 x3ன்னு எழுதியிருக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ சிக்மாவுக்கு ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஹோல் திங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா. இதனுடைய மீனிங் தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட் அடிஷன். ஓகே, சிக்மா எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் திங் டிவைடட் பை n மைனஸ் 1. இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஃபார்முலா. நீங்கள் இப்போ சம் செய்யும் போதில் உங்களுக்கு இந்த சிம்பிள்ஸுக்குரிய மீனிங் எல்லாம் எக்ஸாக்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிக்மா ஈக்குவல் டு நமக்கு இங்கே எக்ஸ் வேல்யூஸ் வந்து ஒரு எக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுக்கல, 3 எக்ஸ் வேல்யூஸ் இருக்குது. அதாவது x1 இருக்குது, x2 இருக்குது, x3 இருக்குது. ஓகே, இப்போ x1 ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ வந்து x1. So x1 minus mu the whole square, okay, plus x2 minus mu the whole square plus x3 minus mu the whole square. Okay, இதுதான் இந்த சிக்மாவுடைய மீனிங். இதோடைய மீனிங் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சிக்மாவுக்கு மீனிங் என்னன்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நமக்கு x1 x2 x3 3 வேல்யூஸ் இருக்குது. ஒவ்வொரு வேல்யூவாக இந்த இடத்துல போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு மீன்லேருந்து மீன் வேல்யூவை மைனஸ் பண்ணி தென் ஹோல் ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும், x2 மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர். அதுக்கடுத்து தேர்ட் வேல்யூ x3 மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர். the whole thing divided by இங்கே nங்கிறது நமக்கு 3 வேல்யூஸ் தானே கொடுத்துருக்காங்க, x வேல்யூஸ், that is r வேல்யூஸ் வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ n ஈக்குவல் டு 3 ஹியர். ஸோ 3 மைனஸ் 1 இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சிக்மா வேல்யூ கரெக்டாக வரும். ஓகே, ஃபார்முலாவே அப்படித்தான்.
ஹோல் திங்ஸ் இந்த ரெண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேர்த்து தான் ஸ்கொயர் ரூட். ஓகே, ஃபார்முலா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் வந்து நியூமரேட்டருக்கும் வரும் டினாமினேட்டருக்கும் வரும். ஓகே, இப்போது நமக்கு மீன் ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டெப்பில் மியூ கண்டுபிடிச்சிட்டோம். x1 தெரியும், x2 தெரியும், x3 தெரியும். இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் x1 வேல்யூ வந்து 183.5, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நம்ம கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ மியூ 180.3. ஓகே, அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் பதிலாக x1 வேல்யூ மியூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டேன், நடுவில் மைனஸ். இதுதான் ஃபார்முலா. ப்ளஸ் அடுத்து x2 வேல்யூ மியூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ப்ளஸ் அடுத்து x3 வேல்யூ மியூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். த ஹோல் திங் டிவைடட் பை 3 minus 1 வந்து 2. ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து போடணும். இப்படி ஹோல் திங் இந்த 2க்கும் சேர்த்து தான் போடணும். இது வந்து அடுத்த சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 183.5லேருந்து 180.3 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3.2 வரும். நான் இங்கே மைனஸ் பண்ணி பார்த்துருக்கேன். 183.5லேருந்து 180.3 மைனஸ் பண்ணிங்கன்னா 3.2. ஸோ இதுக்கு உரிய ஆன்சர் வந்து 3.2. தட் இஸ் 3.2 the whole square plus அடுத்து 179.6 minus 180.3 அதனுடைய வேல்யூ வந்து இங்கே நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஆன்சர் வந்து -0.5. ஸோ -0.5 the whole square plus தேர்ட் வந்து x3 177.8, அதை வந்து 180.3லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ -2.5 வருது. ஸோ இங்கே -2.5 த ஹோல் ஸ்கொயர், இடையிலலாம் ப்ளஸ் தான் வரும். த ஹோல் திங் டிவைடட் பை 2, இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப அதாவது கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள், இல்லைன்னா சில ஸ்டெப்ஸு தப்பானாலும் உங்களுக்கு ஆன்சர் தப்பாயிரும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ 3.2 த ஹோல் ஸ்கொயர், 3.2வை ஸ்கொயர் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி -0.5வை ஸ்கொயர் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி -2.5வை ஸ்கொயர் பண்ணிக்கிறணும். ஓகே, இங்கே நான் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன். மைனஸில் உள்ளதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஸ்கொயர் பண்ணும் போதெல்லாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 10.24 ப்ளஸ் 0.25 ப்ளஸ் 6.25 த ஹோல் திங் டிவைடட் பை 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 16.74 வருது. ஓகே, இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாம் ஆட் பண்ணினீங்கன்னா 16.74 வருது. ஸோ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை 2, இதை 2வால் டிவைட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.37. இது வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.37 ஆன்சர் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 8.37க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 2.893 வந்துடும். இது வந்து நீங்கள் கால்குலேட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். பட் அதாவது நீங்கள் கால்குலேஷன்ஸ் எப்படி போடணும், ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். கால்குலேட்டரில் போடுறது ஈஸி தான். பட் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எப்படியும் ஸ்கொயர் ரூட் எப்போவும் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை நான் சொல்லியிருக்கிறேன். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.37 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 8.37க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த டிவிஷன் எப்படி போடணும், எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.37. now we have to find out the square root of 8.37. ஓகே, இப்போ 8.37 எழுதிக்கோங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இந்த 8 மாத்திரம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறணும். ஓகே, 8க்குள்ள
என்ன ஸ்கொயர் ரூட்னா என்ன வரும், அதாவது 1 into 1 1 ஸ்கொயர் இருக்கும். ஓகே, 2 ஸ்கொயர் என்னது 4, அதுவும் 8 விட சின்னது தான். அடுத்து 3 ஸ்கொயர் பாருங்க 9, 8 விட பெரிய நம்பர் இல்லையா, ஸோ அதை விட்டுட்டு 2 ஸ்கொயர் மட்டும்தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா 8 தான் நம்மகிட்ட இருக்கிற நம்பர். ஓகே, ஸோ 2 into 2 4 தான் நம்ம எடுக்க முடியும், அதுக்கு மேலே எந்த நம்பரும் எடுக்க முடியாது. 3 into 3 தான் போடணும், அது போட்டிங்கன்னா 9 வந்துடும். 4 into 4 16. ஸோ 2 into 2 தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே, அதனால இப்போ இங்கே ஒரு 2 போட்டுறணும், போட்டுட்டு இங்கே ஒரு 2 வரும் இல்லையா, தட் இஸ் 2 into 2 வந்து 4. இந்த 4ஐ இங்கே போடுவோம். ஓகே, இப்போ இது நார்மல் டிவிஷனில் சில ஸ்டெப்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மெத்தட். ஸோ 8லேருந்து 4ஐ நம்ம மைனஸ் பண்ணுவோம், 4 வந்துடும். இப்போ அடுத்தது பக்கத்தில் இருக்கிற டிஜிட்ஸ் பார்க்கணும். 2 டிஜிட்டாக தான் நம்ம எப்போவும் இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போதில் கன்சிடர் பண்ணணும். ஓகே, பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் நம்ம பார்க்கும்போது 2 டிஜிட்ஸாக தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் நம்ம 2 டிஜிட்ஸாக தான் கன்சிடர் பண்ணணும். இங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, அதனால நம்ம வந்து 2 2s are 4, இந்த 8ஐ மட்டும் எடுத்து 2 2s are 4ன்னு கொண்டு வந்துட்டோம். பட் எப்போவும் நமக்கு ரூல் என்ன அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் சரி பாயிண்ட்டுக்கு ரைட் சைட்லேயும் சரி நம்ம 2 டிஜிட்ஸாக தான் கன்சிடர் பண்ணி தான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து 8லேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 4 வந்துடும். அடுத்து பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற 2 டிஜிட் 37. ஓகே, ஸோ 3 7 சேர்த்து 437ன்னு நம்ம எடுத்துக்கிறணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா இந்த 2வோட அகெயின் த சேம் நம்பரை ஆட் பண்ணணும். 2 + 2, சப்போஸ் இங்கே 3 இருந்ததுன்னா 3 + 3 தான் எடுக்கணும். ஸோ இங்கே 2 இருக்கிறதுனால 2 + 2 என்ன வேல்யூ வரும், 4 வரும். அந்த 4ஐ இந்த இடத்துல போட்டுறணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் கெஸ் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 44 வந்துருச்சு இல்லையா, அந்த 4க்கு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுனா நம்ம இந்த 437க்குள்ளே வரணும். ஓகே, அதுதான் இங்கே இருக்கிற அதாவது ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற சில சேஞ்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா டிவிஷனில், அதுதான். இப்போ 4 எடுத்துட்டீங்க, 4 தான் வரும் ஃபஸ்ட்டு டிஜிட், அது நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏன்னா 2 + 2 4 தான். இப்போ 7 எடுத்தீங்கன்னு வைங்க, 47ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள். 7 7s are 49, பேலன்ஸ் வந்து 4. ஸோ 7 4s are 28, 28 + 4 32, 329 வருது. பட் இங்கே 437 இருக்கிறதுனால நான் அடுத்த நம்பர் எடுக்கிறேன், 48 into 8. ஓகே, இப்படித்தான் இந்த டிஜிட் என்ன எடுக்கிறோமோ, செகண்ட் டிஜிட் என்ன எடுக்கிறோமோ அதே டிஜிட்டால் தான் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் 47 எடுத்துகிட்டு இதை 8ன்னு போட்டுறக்கூடாது. ஓகே, 47 எடுத்தீங்கன்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 329 தான் வருது. ஸோ 48 எடுத்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 384 வந்துடும். இப்போது 49 எடுத்து 49ஐ 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 437 விட பெரிய நம்பர் ஆயிடுது. ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஸோ 48 into 8 வந்து 384 தான் நமக்கு தேவையான நம்பர். இப்போ 48 இங்கே போடுறோமா. ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற 2 டிஜிட்ஸை வச்சு தான் நம்ம டிவிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறோம், பக்கத்தில் 8 போடணும், ஏன்னா இங்கே 48 போட்டிருக்கோம். ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் 384 வருது. ஓகே, ஸோ 48 into 8ங்கிறத வந்து நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுட்டு அடுத்து 8 போட்டுக்கிறோம். ஸோ 48 into 8 என்ன வருது, 384. இதிலிருந்து இதை பேலன்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா 53 வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க, அடுத்து நம்ம 53 மட்டும் இருந்தால் நம்ம டிவிஷன் பண்ண முடியாது, அதனால நம்ம எக்ஸ்ட்ரா 0 சேர்க்கணும்.
ஓகே, அதுக்கு நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணும் போதுலேயும் என்ன செய்யணும், டபுளாக தான், அதாவது 2 to 0 வாசம் ஆட் பண்ணணும். ஓகே, 53 நமக்கு கிடச்சிருக்கு, அதோட 2 0 ஆட் பண்ணிக்கிறணும். அப்போ 5300ன்னு வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே நான் என்ன பண்ணேன், 2ஓட ஆட் பண்ணி 4ன்னு எடுத்தேன் இந்த ஃபஸ்ட் டிஜிட். அது மாதிரி இங்கே வந்து இருக்கிற டிஜிட்டை 48ஓட 8 ஆட் பண்ணிக்கிறணும். ஓகே, இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும், இங்கே வரும்போது 48ஓட 8 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 56, அதுதான் இங்கே இருக்கிற டிஜிட். ஓகே, ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் 56ன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 56ஓட ஏதாவது ஒரு நம்பர் போடுறீங்க அப்படின்னா, இப்போ 56ஓட 7, அப்போ 567 ஆயிரும். 567ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த லாஸ்ட்டாக என்ன டிஜிட் போடுறீங்களோ அதே டிஜிட்டால் தான் மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். இப்போ இதில் பாருங்கள், எல்லா மல்டிப்ளிகேஷனும் நான் போட்டு பார்த்துருக்குறேன். இப்போ 569 போட்டால் தான், அதாவது 569ஐ 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போதில் தான் எனக்கு வந்து 5121 வருது. ஓகே, இங்கே மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள். 569 அதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணும் போதில் தான் 5121 வருது. இப்போ சப்போஸ் 568 எடுத்து அதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4544 தான் வருது. ஓகே, அப்போது இதை விட ரொம்ப சின்ன நம்பர், அதுக்கும் பெரிய நம்பர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ 9ஐ வச்சு நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன், 5121 வருது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம பெரிய நம்பர் போட முடியாது. ஓகே, அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 5300 விட எக்ஸ்ட்ராவாக போயிடும் இல்லையா. அதனால 569ஐ 9ஆல் மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 5121 வந்துடும். ஸோ இந்த 9ஐ கொண்டு போய் இந்த 8க்கு பக்கத்தில் எழுதிடணும். ஓகே, இப்போ இந்த 569ஐயும் இந்த 9ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற 9 மட்டும் எடுத்துக்கிறணும், 569 எடுத்துக்கிறணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5121 வந்துடும். ஓகே, இப்போ பேலன்ஸ் என்ன வருது, 179 வருது. நமக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா இன்னும் கண்டினியூ பண்ணணுன்னா டிஜிட்ஸ் தேவை இல்லையா, நம்ம 0வை ஆட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, அதையும் எப்படி ஆட் பண்ணணும், 2 0வாக தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, டபுள் ஜீரோஸ் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும், 569 இருக்கு இல்லையா, அதோட 9 ஆட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணோம், 2ஓட 2 ஆட் பண்ணி 4 கண்டுபிடிச்சோம். அடுத்து 48ஓட அகைன் இந்த டிஜிட் 8ஐ மட்டும் ஆட் பண்ணி இந்த நம்பர் கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி 569ஓட இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணி இந்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதாவது 569ஓட 9 ஆட் பண்ணிங்கன்னா 578 வந்துடும். இப்போ இந்த 578க்கு பக்கத்தில் என்ன டிஜிட் வச்சு மல்டிப்ளை பண்ணுனா அதே டிஜிட்டால். ஓகே, இப்போ 578ன்னு வந்திருக்கு, அது பக்கத்தில் 3 போட்டேன்னா அகைன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன், எனக்கு இங்கே 17349 வந்துருச்சு. இப்போ சப்போஸ் 5784 போட்டிங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய நம்பர் ஆயிரும். இப்போ சப்போஸ் 5782 போட்டிங்கன்னா 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதை விட ரொம்ப சின்ன நம்பராக இருக்கும். ஸோ 578க்கு பக்கத்தில் 3 தான் சரியான நம்பர். ஸோ 5783ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 17349 வருது. இந்த ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக என்ன டிஜிட் போடுறீங்களோ அந்த டிஜிட்டாலேயே தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ சப்போஸ் இங்கே 3 போட்டிங்கன்னா இங்கே 2ஆல் பண்ணிடக்கூடாது, 3 போட்டிங்கன்னா 3ஆல் தான், 4 போட்டிங்கன்னா 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ 17,349 வருது. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 551. ஓகே, இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து 3 டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் என்எஃப். ஓகே, இன்னும் டிவிஷன் வந்து போயிட்டே தான் இருக்கும், இது வந்து நிறைய டிஜிட்ஸ் வரும், நம்ம இன்னும் 2 0 சேர்த்து இன்னும் மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருக்கும். இது வந்து டிவிஷன் லென்த்தியாக போயிட்டே தான் இருக்கும். பட் நமக்கு இதோட ஸ்டாப் பண்ணிட்டா போதும். ஸோ
2.89 இங்கே லாஸ்ட்டாக வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த 3ஐ இங்கே போட்டுறோம். ஓகே, 2.893ன்னு வந்துடுது. இந்த பேலன்ஸ் இப்படியே இருக்கட்டும், இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுதான் நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மெத்தட். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.37ஓட வேல்யூ வந்து 2.893. ஓகே, இன்னும் டிவிஷன் வந்து போய்கிட்டே இருக்கும், இன்னும் இந்த பக்கம் நம்பர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் நமக்கு இதோட போதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்ஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். 2.893 இது என்ன வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்? சிக்மா. ஓகே, சிக்மா மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மியூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த ஸ்டெப் சிக்மா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் எல்லாம் என்ன? மியூ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 180.3, அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் 2.893. ஓகே, இதை ரெண்டு வேல்யூஸையும் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு sigma, that is standard deviation divided by mean into 100. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்காகத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மியூ கண்டுபிடிச்சோம், அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிவி, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்துடும். இப்போ சிக்மா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 2.893 divided by mu value நம்ம கண்டுபிடிச்சோம் 180.3 into 100. ஓகே, ஸோ இப்போ வந்து into 100 அவ்வளோதான். இது வந்து ஸ்மால் ஸ்டெப்பு தான். இங்கே 2.893 divided by 180.3 into 100. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இதை வந்து நம்ம நார்மலாக கால்குலேஷன் போடுறதுனா போடலாம், பட் லென்த்தியாக போயிட்டுருக்குறதுனால யூஸிங் கால்குலேட்டர் திஸ் 2.893 டிவைடட் பை 180.3 இது ரெண்டு ரெண்டு நம்பர்ஸையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் 0.016. நீங்கள் வேணும்னாலும் இல்லை நான் கால்குலேட் பண்ணிடுவேன் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தே போடலாம். நான் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 0.016 இந்த வேல்யூக்கு மட்டும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 0.016 into 100. ஓகே, இப்போ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1.6 வந்துடும். தட் இஸ் இது என்ன வேல்யூ வரும்? 1600 வரும். ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1.6ன்னு வந்துடும். This is the value of CV. Okay, so answer கொடுத்துடலாம். Coefficient of variation CV in percentage equal to 1.6. This is the answer for this problem. Okay, இதோட இந்த வீடியோ முடியுது. என்னுடைய மேக்ஸ் கிளப் CBSE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.